ஹாய் கைஸ், இன்ஃபினிட்டி சைட்ல இருந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு விஷயத்தை வந்து லான்ச் பண்றோம். ஸ்ட்ரேஞ்சர்ஸ் குரூப் பேக்கேஜஸ். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய குரூப் பேக்கேஜஸ் நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் இந்த ஸ்ட்ரேஞ்சர்ஸ் பேக்கேஜ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வந்ததுக்கான ரீசன் என்னன்னா, பட்ஜெட்டான ப்ரைஸில் வீக்கெண்டில் உங்களுக்கு வந்து பேக்கேஜஸ் கொடுக்கணும். முக்கியமாக வந்து இந்த ஐடி கம்பெனிஸில் வேலை செய்கிறவங்க, சோலோ ட்ராவலர்ஸ் நிறைய பேர் வந்து எங்களுக்கு வந்து இந்த லீவ் டைமில் பேக்கேஜ் இருந்தால் நல்லா இருக்கும். இந்த சாட்டர்டே சண்டே, முக்கியமாக வீக்கெண்டில் வந்து அந்த சாட்டர்டே சண்டேல வந்து பேக்கேஜ் இருந்தால் நல்லா இருக்கும். அதே சமயத்தில் பட்ஜெட்டாகவும் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து நிறைய ரிக்வஸ்ட் இருந்துச்சு. ஸோ அந்த கான்செப்டில் யோசிச்சது தான் இந்த ஸ்ட்ரேஞ்சர்ஸ் பேக்கேஜ். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து ஆரம்பித்து சென்னை வரைக்கும் நாங்கள் வந்து டேக் கேர் பண்ணிக்கிட்டு இருந்தோம். பட் இப்போ வந்து காமனாக ஒரு பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணி அங்கேருந்து நம்ம பேக்கேஜ் ஸ்டார்ட் பண்ணி அங்கே என் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 2026 அடுத்த 4 மாதத்துக்கு செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 4 மாதங்களுக்கு 2 பிளேசஸ் பிளான் பண்ணி இந்த ஸ்ட்ரேஞ்சர்ஸ் பேக்கேஜை ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கேரளாவுடைய வேகமான் அண்ட் செகண்ட் வந்து கர்நாடகாவுடைய சிக்மங்களூர். 2 லொகேஷன்ஸ், 2 ஸ்பாட்ஸுமே ஒரு சூப்பரான வீக்கெண்ட் ஸ்பாட்ஸு, ஒரு செம்ம ரிலாக்ஸிங்கான ஒரு நல்ல ஒரு ஹில் ஸ்டேஷன் ஸ்பாட்ஸ்ன்னு சொல்லலாம் ரெண்டுமே. ஸோ அந்த ஸ்பாட்ஸ் தான் கொண்டு வந்திருக்கோம். எல்லா 2 பேக்கேஜுமே பார்த்தீங்கன்னா வீக்கெண்டு பிளானாக தான் கொண்டு வந்திருக்கோம். எதுவுமே வந்து வீக் டேஸில் வந்து அஃபெக்ட் ஆகாது. ஸோ இந்த வீக்கெண்டில் நீங்கள் சாட்டர்டே சண்டே லீவ் டைமில் வர மாதிரியான பிளானாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கேரளா வேகமான் பற்றி பார்த்துடலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கர்நாடகா சிக்மங்களூர் பற்றின பிளான் பார்த்துடலாம். கேரளா வேகமானை பொறுத்த வரைக்கும் அக்டோபர், நவம்பர், டிசம்பர், செப்டம்பர்லேருந்தே இருக்குது. செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 4 மாதத்துலையும் இந்த 4 மாதத்தோட முதல் வீக்கெண்ட் இருந்தால் அந்த வீக்கெண்ட் வந்து வேகமானுக்கான வீக்கெண்டாக இருக்கும். ஸோ அந்த டேட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த பேம்ப்ளெட்டில் இருக்கும். ஆல்சோ வந்து நீங்கள் கீழே இருக்கிற நம்பருக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா டீட்டெயில்ஸ் எல்லாமே வாங்கிக்கலாம். ஸோ இந்த டேட்டில் நம்ம வந்து பிளான் பண்ணுறது சாட்டர்டே ஃபர்ஸ்ட் டே 1 சாட்டர்டே மார்னிங் மதுரையில் வந்து நம்ம பேக்கேஜ் ஸ்டார்ட் ஆகுது. மதுரையிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி வேகமான் போகிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் எங்கே இருந்தாலும், தமிழ்நாடாக இருக்கலாம், இல்லை அந்த பக்கத்தில் இருந்து ஆந்திராவிலேருந்து வரீங்க, இல்லை கர்நாடகாவிலேருந்து வரீங்கன்னா மதுரைக்கு வந்துடணும். மதுரைக்கு வந்து ஒரு காமன் பாயிண்ட் மாதிரி வந்துட்டு மதுரை பெரியார் பஸ் ஸ்டாண்ட் இல்லை மதுரை ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன். ஸோ இங்கேருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இங்கேருந்து மார்னிங் ஒரு 6 o'clock 6:15 போல் ஸ்டார்ட் பண்ணி அங்கேருந்து கிளம்பி நம்ம வந்து வேகமான் போகிறோம். ஆன் த வேலையே வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிடுறோம். அதுக்கப்புறம் வேகமான் போனதுக்கப்புறம் அங்கே ரூம்ஸில் செக்இன் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அங்கே லஞ்ச் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான ஸ்பாட்ஸ் அந்த ஹாஃப் டே வந்து நம்ம டே 1ல் கவர் பண்ணுறோம். முக்கியமாக வந்து வேகமான் மெடோஸ் இருக்குது, பைன் ஃபாரஸ்ட் இருக்குது, அட்வென்ச்சர் பார்க் இருக்குது. ஸோ இந்த விஷயங்கள்லாம் கவர் பண்ணிவிட்டு ஈவினிங் பேக் டு ரூம் வந்து அன்னைக்கு நைட்டு வந்து நமக்கு கேம்ப் ஃபயர் இருக்கும். கேம்ப் ஃபயர் வித் மியூசிக் இருக்கும். டின்னர் முடிச்சுட்டு ஓவர் நைட் ஸ்டே. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டே 2 மார்னிங் ஏர்லியாகவே நம்ம வந்து எந்திரிச்சிருவோம். அன்னைக்கு ஒரு ஆஃப் ரோட் ஜீப் ரைடு இருக்குது. ஒரு சூப்பரான ஆஃப் ரோட் ஜீப் ரைடு வேகமானில் வந்து இருக்குது. உலுப்பினி வாட்டர் ஃபால்ஸு, டனலு, வியூ பாயிண்ட்ஸு, நிறைய விஷயங்கள் அந்த ஏர்லி மார்னிங் கவர் ஆகும். அதே சமயத்தில் வந்து அந்த ஆஃப் ரோட் ரைடாகவும் இருக்கும். சூப்பராக அதை முடிச்சுட்டு ரிட்டர்ன் பேக் டு நம்ம ரெசார்ட் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நல்லா குளிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு ஏதாச்சும் பேலன்ஸ் ஸ்பாட்ஸ் இருந்தால் அன்னைக்கு நாளில் கவர் பண்ணக்கூடிய பேலன்ஸ் ஸ்பாட்ஸ் ஏதாச்சும் வேகமானில் இருந்தால் அதை கவர் பண்ணிடுவோம். கவர் பண்ணிவிட்டு அங்கேயே வந்து லஞ்ச் முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி பேக் டு மதுரை வந்துடுறோம். மதுரையில் வந்து நைட் ஒரு 8 o'clock 8:30 போல் அவங்கள வந்து ட்ராப் பண்ணிடுவோம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பிளானு, வேகமானுடைய 2 days பிளானு. ஸோ இதில் இன்க்ளூட் ஆகிறது என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா மதுரையிலேருந்து போய் மதுரையிலேருந்து மதுரைக்கு ரிட்டர்ன் வர வரைக்கும் ஆல் இன் ஆல் டிரான்ஸ்போர்ட் இதில் கவர் ஆகிடுது. அண்ட் 1 day ரெசார்ட் ஸ்டே கவர் ஆகும். வேகமானில் ஸ்டே பண்ண போகிறது ஒரு சூப்பரான ரெசார்ட்டு வித் ஸ்விம்மிங் பூலோடு இருக்க போகிற ஒரு ரெசார்ட்டு. ஸோ அந்த ரெசார்ட்டோடைய 1 night ஸ்டே கவர் ஆகிடுது. 3 sharing பேசிஸில் கொடுக்குறோம். இந்த பேக்கேஜ்க்கு வந்து 3 sharing பேசிஸில் கொடுக்குறோம். அண்ட் நெக்ஸ்ட் கவர் ஆக போகிறது பார்த்திங்கன்னா ஃபுட்டு. இதில் வந்து டோட்டலாக வந்து 4 வேளை ஃபுட்டு கவர் ஆக போகுது. டே 1ல் லஞ்ச், டின்னரு, டே 2ல் பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு 4 வேளை கவர் ஆக போகுது. அண்ட் உங்களை டேக் கேர் பண்ணிக்கிறதுக்கு எங்கள் இன்ஃபினிட்டி சைட்லேருந்து ஒருத்தர் உங்கள் கூட ட்ராவல் பண்ணுவார். மதுரையிலேருந்து மதுரை வரைக்கும் உங்களை வந்து டேக் கேர் பண்ணிப்பார். ஸோ இத்தனை விஷயங்கள் இன்க்ளூட் ஆகுது. எக்ஸ்க்ளூஷன்ஸை பொறுத்த வரைக்கும் என்ட்ரி ஃபீஸ், நம்ம ஏதாச்சும் வந்து சைட் சீயிங் ஸ்பாட்ஸுக்கு போனோம்னா அங்கே வந்து என்ட்ரி ஃபீஸ் வந்து எக்ஸ்க்ளூட் ஆகுது. அண்ட் உங்களுடைய ஓன் ட்ராவல் எக்ஸ்பென்சஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, நம்மளுடைய ஐட்னரியில் இருக்கிறத தவிர வேறு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அது வந்து எக்ஸ்க்ளூட் ஆகிடும். மற்றபடி வந்து ஆல் இன் ஆல் மதுரை டு மதுரை வரைக்கும் நாங்கள் வந்து பண்ணி கொடுத்துறோம் சூப்பராக.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ். இந்த ப்ரைஸ் வந்து சொல்லாமல் நான் வச்சதுக்கான காரணம்னு ஒரு பட்ஜெட்டான ப்ரைஸில் கொடுக்குறோம் அப்படின்னு. ஸோ ஒருத்தருக்கு 4200 ரூபாய் சார்ஜ் பண்ணுறோம் இந்த ஒரு பேக்கேஜுக்கு. ஸோ நீங்கள் வந்து மதுரையிலேருந்து மதுரைக்கு எதில் வேணாலும் வந்துடலாம். மதுரைக்கு வந்து நீங்கள் வந்து ட்ரெயினில் வரலாம், பஸ்ஸில் வரலாம். ட்ரெயினில் வந்து நீங்கள் வந்து ரிசர்வ்டில் வரலாம், இல்லை அன்ரிசர்வ்டில் வரலாம். பஸ்ஸில் வந்து கவர்மெண்ட் பஸ்ஸில் வரலாம், ஆம்னி பஸ்ஸில் வரலாம். எதில் வேணால் வந்துக்கலாம் அன்னைக்கு தேதியில். ஏன்னா ஃப்ரைடே நைட்டு நீங்கள் கிளம்பி சாட்டர்டே மார்னிங் வர மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிமாண்டாக தான் இருக்கும். நீங்கள் பஸ் எடுத்தாலும் சரி, ட்ரெயின் எடுத்தாலும் சரி, டிமாண்டாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக பிளான் பண்ணி பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணி மதுரை வந்துட்டிங்கன்னா மதுரையிலேருந்து நம்ம டேக் கேர் பண்ணிக்க போகிறோம். ரிட்டர்னும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சண்டே நைட்டு கிளம்புற மாதிரி இருக்கும். ஸோ அதுவும் வந்து டிமாண்டான நாள் தான். சண்டே நைட் வந்து மதுரையிலேருந்து ரிட்டர்ன் நீங்கள் வந்து சென்னைக்கோ இல்லை மற்ற பிளேசஸ்க்கோ போகிறது கண்டிப்பாக வந்து டிமாண்டாக தான் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஒரு 2 நாள் சூப்பர் ரிலாக்ஸிங்காக இருக்கும். ஸோ இந்த வேகமான் பேக்கேஜை பற்றின டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்க இந்த நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நம்பருக்கு வந்து கால் ஆர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வந்துடும். புக் பண்ணிக்கோங்க. 4 டேட்ஸ் இருக்குது, 4 மந்த்துக்கு 4 டேட்ஸ் இருக்குது. அந்த டேட்டில் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இதே கான்செப்டோட கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான பிளேஸ் சிக்மங்களூர். ஸோ இதே கான்செப்ட் தான். அதே 4 மாதம் செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். பட் சிக்மங்களூருக்கான வீக்கெண்ட்ஸ் எதுவாக இருக்க போகுதுன்னா செகண்ட் வீக்கெண்டாக இருக்க போகுது. வேகமானுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட் வச்சுருந்தோம். இது வந்து செகண்ட் வீக்கெண்ட்ஸ். எல்லா மாதமும் செகண்ட் வீக்கெண்ட்ஸ் சிக்மங்களூர் வீக்கெண்ட்ஸாக இருக்க போகுது. ஸோ இப்படி தான் வந்து நம்ம பிளான் பண்ணுறோம். அண்ட் சிக்மங்களூருக்கு ஒரு மிட் பாயிண்ட்னா பார்த்தீங்கன்னா கடூர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். கடூர் அப்படிங்கிறது பெங்களூரையும் தாண்டி இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பெங்களூர் யோசித்தோம், பட் ரொம்ப டிஸ்டன்ஸாக இருக்கிறதுனால கடூர் வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் எங்கே இருந்தாலும் சென்னையிலேருந்து வரதுனாலும் சரி, இல்லை வேறு ஏதாச்சும் தமிழ்நாட்டில் வேறு எந்த ஸ்பாட்ஸ்லேருந்து வரதுனாலும் சரி, கடூர் அப்படிங்கிற ஊருக்கு வந்துட்டிங்கன்னா அங்கே பஸ் ஸ்டாண்ட் ரயில்வே ஸ்டேஷன் அங்கே வந்துட்டிங்கன்னா அங்கேருந்து வந்து நம்ம ஜர்னி ஸ்டார்ட் ஆகுது. டே 1 ஒரு 10 மணி 10:15 போல் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். மார்னிங் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி டைரெக்டாக நம்மளுடைய சிக்மங்களூர் ரெசார்ட்டுக்கு போயிடும். அங்கே போயிட்டு செக்இன் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிடும். ஃப்ரெஷ்அப் முடிச்சுட்டு லஞ்ச் முடிச்சுட்டு அன்னைக்கு வந்து சைட் எல்லாம் பார்த்துடுறோம். நிறைய முக்கியமான பிளேசஸான பாபா புதன்கிரி இருக்குது, அப்புறம் க்ரீன் ஜெட் பாயிண்ட் இருக்குது, க்ரீன் வேலி ஜெட் பாயிண்ட் இருக்குது, முள்ளியனகிரி பீக் இருக்குது, கர்நாடகா ஹையஸ்ட் பீக்கு. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துட்டு அன்னைக்கு நைட் வந்து நம்ம பேக் டு ரெசார்ட் வந்துட்டு அன்னைக்கு வந்து கேம்ப் ஃபயர் முடிச்சுட்டு டின்னர் முடிச்சுட்டு ஓவர் நைட் ஸ்டே. அடுத்து வந்து டே டூ மார்னிங் வந்து நம்ம வேக்கப் ஆகிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு அன்னைக்கு அங்கே முக்கியமான ஸ்பாட்ஸாக இருக்கக்கூடிய கெம்மன்குண்டி வியூ பாயிண்ட் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ஹெப்பே ஃபால்ஸ் இருக்குது, முக்கியமான ஃபால்ஸு. அதையெல்லாம் முடிச்சுட்டு ரோஸ் கார்டன் இருக்குது. கிளைமேட் நல்லா இருந்துச்சுன்னா செம்ம சூப்பராக இருக்க போகுது அந்த இடங்கள் எல்லாமே. அதையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து ஆன் த வே லஞ்சும் முடிச்சுட்டு பேக் டு ஹோட்டல் வந்துடும். பேக் டு ஹோட்டல் கிடையாது, சாரி, அன்றைக்கி வந்து பேக் டு ரயில்வே ஸ்டேஷன் வந்துடும். கடூர் ஆர் பீரூர், மோஸ்ட்லி வந்து பீரூராக தான் இருக்கும். ஏன்னா அங்கேருந்து ரிட்டர்ன் பெங்களூர் வரதுக்கு, சென்னை வரதுக்குலாம் வந்து கனெக்டிங் ஆப்ஷன்ஸ் இருக்கிறது பீரூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்து. ஸோ ஈவினிங் ஒரு 5 o'clock 5:30 போல் பீரூர் ரயில்வே ஸ்டேஷனில் ட்ராப் பண்ணிடும். ஸோ இதுதான் வந்து 2 டேஸ்க்கான பிளான், டே 1 அண்ட் டே 2க்கான பிளானு. ஸோ இதில் வந்து இன்க்ளூஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேம் தான். நம்ம வேகமானுக்கு என்ன இன்க்ளூஷன்ஸ் பார்த்தோமோ அதே மாதிரி தான். உங்களுக்கு வந்து அகாமடேஷன், ரெசார்ட் டைப் அகாமடேஷன் இன்க்ளூட் ஆகிட போகுது, ஷேரிங் பேசிஸில் இருக்கும். அண்ட் ஃபுட்டு 4 வேளை ஃபுட்டு இதில் இன்க்ளூட் ஆகிட போகுது. டே 1 லஞ்சு டின்னரு, டே 2 பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன், கடூர்லேருந்து கிளம்பி அடுத்த நாள் கடூர் வந்து ட்ராப் பண்ணுற வரைக்கும் ஆல் இன் ஆல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்க்ளூட் ஆகிட போகுது. அண்ட் உங்கள் கூட அகெயின் எங்கள் சைடில், எங்கள் இன்ஃபினிட்டி சைட்லேருந்து ஒரு டூர் மேனேஜர் வருவார், அவங்க கூட ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ராவல் பண்ணுவார். இது எல்லாமே வந்து இன்க்ளூஷன்ஸில் இருக்க போது. எக்ஸ்க்ளூஷன் சேம் தான். என்ட்ரி ஃபீஸ், ஏதாச்சும் என்ட்ரி ஃபீஸ் இருந்தால் அது வந்து உங்களுடைய ஓன் எக்ஸ்பென்ஸாக இருக்கும். அதே சமயத்தில் உங்களுடைய ஓன் ட்ராவல் எக்ஸ்பென்சஸ் இல்லை ஷாப்பிங் எக்ஸ்பென்சஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அது வந்து எக்ஸ்க்ளூஷன்ஸில் வந்துடுது. மற்றபடி வந்து இது வந்து கடூர் டு கடூர் ஒரு சூப்பரான பேக்கேஜாக இருக்க போகுது. அதே மாதிரியான சாட்டர்டே சண்டே பேக்கேஜாக இருக்க போகுது. ஸோ இதுக்கான ப்ரைஸ் என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகெயின் ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக வந்துட்டோம். வேகமானுக்கு ஈக்குவலாக வந்துட்டோம். வேகமான் வந்து 4200 ஃபிக்ஸ் பண்ணால் சிக்மங்களூர் வந்து 4300 அப்படின்னு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் 4200 4300 அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் செம ஒர்த்தியான ஒரு ஸ்பாட்டாக இருக்கும். ரெண்டுமே வந்து செம ஒர்த்தி ஸ்பாட்ஸு. 2 இடத்துல இருக்கக்கூடிய ஸ்டேஸ் ப்ராப்பர்ட்டி, 2 இடத்துல இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸுமே செம்ம ஒர்த்தியாக இருக்க போகுது. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு அகெயின் இதே நம்பர் தான். இந்த நம்பரில் வந்து காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஐட்னரி எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க, புக் பண்ணிக்கோங்க. முன்கூட்டியே பிளான் பண்ணி புக் பண்ணுறது நல்லது. நான் சொன்ன மாதிரி எல்லாமே வந்து வீக்கெண்ட், அந்த சாட்டர்டே சண்டே வந்து ஃபிக்ஸ் பண்ணி வரதுனால அந்த டைமில் வந்து அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன், அதாவது சென்னையிலேருந்து கிளம்பி வர்றது இல்லை மற்ற ஊர்கள்லேருந்து கிளம்பி வர்றதுக்கு வந்து டிக்கெட் கிடைக்கிறது சிரமமாக இருக்கும். ஸோ முன்னாடியே பிளான் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக வந்து டிக்கெட்ஸ் கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரியான ஸ்ட்ரேஞ்சர்ஸ் பேக்கேஜ்
சூப்பராக இருக்கும் அப்படின்னு வந்து ஒரு நம்பிக்கையில் வந்து இந்த ஸ்ட்ரேஞ்சர்ஸ் பேக்கேஜ் போட்டிருக்கோம். சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸாக வாங்க, சோலோ ட்ராவலர்ஸாக வாங்க, இல்லை கப்புள்ஸாக வரதுக்கு கூட ஆப்ஷன்ஸ் இருக்குது. வேகமான் பிளேஸில் வந்து நீங்கள் கப்புள்ஸாக வரீங்கன்னா அதுக்கு ஆப்ஷன் இருக்குது. செப்பரேட் ரூம் வேணும் உங்களுக்கு, 2 ஷேரிங் பேசிஸில் வேணும்னா வேகமானில் அதுக்கான ஆப்ஷன் இருக்குது. வேறு என்ன, சப்போஸ் ஃபேமிலியாக வந்து ஓகே எங்களுக்கு வந்து ஷேரிங் பேசிஸில் இருந்தாலும் பரவாயில்ல, மற்ற ஸ்ட்ரேஞ்சர்ஸ் பேக்கேஜ் மற்ற எல்லாரோடையும் மிங்கிள் ஆகிற மாதிரியான ஸ்ட்ரேஞ்சர்ஸ் பேக்கேஜ் ஜாயின் பண்ணிக்கலாம்னா நீங்கள் ஃபேமிலியாகவும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. முக்கியமாக இது வந்து அந்த வீக்கெண்ட் அந்த லீவ் டைமில் போட்டிருக்கிறதுனால நிறைய பேருக்கு வந்து வசதியாக இருக்கும். லீவ்லாம் போட வேண்டியதில்லை, ஆஃபீஸ்க்கு எதுக்குமே வந்து ஸ்கூலுக்கு காலேஜுக்குன்னு லீவ் போட வேண்டியதில்லை. ஸோ அதனால் வந்து சூப்பராக அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஃபினிட்டியோட ஸ்ட்ரேஞ்சர்ஸ் பேக்கேஜ் வேகமான் அண்ட் சிக்மங்களூர் மூலிமா ஆரம்பிக்கிறோம்.